بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் நாம் வாழுகிற இந்த இலங்கை திருநாட்டிலே இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே எத்தி வைக்கிற உன்னதமான பணியிலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஈடுபட்டு வருவதை நீங்கள் அத்தனை பேரும் அறிந்து வைத்துள்ளீர்கள். இதே நேரத்தில் இந்த நாட்டிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதாக கூறிக்கொள்ளக்கூடிய இன்னும் பல இஸ்லாமிய இயக்கங்களும் காணப்படுகின்றன. இப்படியான இஸ்லாமிய இயக்கங்களில் ஒரு முக்கியமான இயக்கமாக பொதுமக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு இயக்கம் எதுவென்று சொன்னால் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்கிற அமைப்பாகும். இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை பொறுத்தவரையில் மார்க்க தீர்ப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் தான் தகுதி என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய தீர்ப்பு இதுதான் என்று மார்க்க ஃபத்வாக்களை வழங்கக்கூடியவர்களாக தங்களை இனங்காட்டி வரக்கூடியவர்கள் தான் இந்த அமைப்பினர். கடந்த சில மாதங்களாகவே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய ஃபத்வாக்களில் மிக முக்கியமான ஒரு ஃபத்வா மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரியதொரு சர்ச்சையை உண்டாக்கி இருப்பதை நாம் அத்தனை பேரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அது என்ன ஃபத்வா? அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சார்பாக பெண்கள் முகத்திரை அணிவது தொடர்பாக ஒரு மார்க்க தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்க தீர்ப்பு தான் இன்றைக்கு இலங்கை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது. பெண்கள் முகத்திரை அணிகிற விஷயத்தை பொறுத்தவரையில இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. அது என்ன நிலைப்பாடு? கடந்த காலங்களில் எழுத்துக்கள் ஊடாக, பேச்சுக்கள் ஊடாக, தமிழ் மொழியில், சிங்கள மொழியில் என்று பலதரப்பட்ட இடங்களிலும் இது தொடர்பான இஸ்லாமிய தெளிவுகளை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக நாம் வழங்கியிருக்கிறோம். இஸ்லாம் முகத்திரை தொடர்பாக என்ன தீர்ப்பை சொல்லுகிறது என்றால், முகத்திரை என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமாருக்கு மாத்திரம் உரிய ஒரு சட்டம், அது பொதுவான பெண்களுக்குரிய ஒரு சட்டம் அல்ல என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக தெளிவான தீர்ப்பாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் குர்ஆனுடைய செய்திகளை நாம் பார்க்கலாம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலிருந்து இந்த செய்திகளை பார்க்கலாம். இதையெல்லாம் தொகுத்து பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் சொல்லுகிற முகத்திரைக்கான சட்டம் என்னவென்று சொன்னால் அது நபிகளாருடைய மனைவிமாருக்கு மாத்திரம் உரிய சட்டமே ஒழிய அனைத்து பெண்களுக்கும் உரிய ஒரு சட்டம் கிடையாது. இது தொடர்பாக தௌஹீத் ஜமாத் சார்பாக மிக தெளிவான ஒரு புத்தகத்தை நாம் வெளியிட்டிருக்கிறோம். சிங்கள மொழியிலே உரையாற்றி இருக்கிறோம், தமிழ் மொழியிலே உரையாற்றி இருக்கிறோம். நம்முடைய அழைப்பு மாதாந்த சஞ்சிகையிலும் இதற்குரிய ஆதாரங்களை குர்ஆனிலும் ஹதீஸிலிருந்தும் நாம் மிக தெளிவாக எடுத்து காண்பித்திருக்கிறோம். இப்பொழுது உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு முகத்திரை என்பது நபிகளாருடைய மனைவிக்கு மாத்திரம் உரிய சட்டம், பொதுவான பெண்களுக்குரிய சட்டம் இல்லை என்பது. ஆனால் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய தீர்ப்பு என்ன? ஒரு குழப்பமான ஒரு தீர்ப்பை தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இந்த விஷயத்தில் சொல்லுகிறார்கள். பொதுவாக மாற்று கருத்துடைய உலமாக்கள் இருக்கிறார்கள். முகத்திரை அணியலாம், அணியக்கூடாது என்று சொல்லக்கூடிய இரண்டு கருத்துக்களை கொண்டவர்களும் இருக்கிறார்கள். விரும்பினா அணிஞ்சிக்கலாம், விரும்பலண்டா அணியாமலும் இருக்கலாம், இப்படி சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனா ஜம்மியத்துல் உலமாவினுடைய தலைவர் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் கொல்லுப்பட்டிய ஜும்மா மஸ்ஜிதில் நடத்திய ஜும்மா உரையில மிக தெளிவாக என்ன விவரத்தை சொல்லியிருக்கிறார் கேட்டா, முகத்திரை அணிவது வாஜிப், இதுதான் ஜம்மியத்துல் உலமாவினுடைய நிலைப்பாடு. 2007 இந்த நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் தான் இலங்கையிலே இருக்கக்கூடிய வக்ஃப் சட்டம் செயல்படுகிறது.
முஸ்லிம் தனியார் சட்டம் செயல்படுகிறது. ஜம்மியத் உலமாவுடைய ஃபத்வாவையும் நாங்கள் ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் தான் 1924 இருந்து கொடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் பெண்கள் முகத்திரை அணிவது வாஜிப் என்கிற ஃபத்வாவை அகில இலங்கை ஜம்மியத் உலமாவினுடைய தலைவர் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் கொல்லுப்பிட்டிய ஜும்மா பள்ளிவாசல் நடத்திய ஜும்மா உரையிலே தெரிவித்திருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனை கேட்டா, உண்மையிலேயே ஜம்மியத் உலமாவினுடைய நிலைப்பாடு இதுதானா? ஜம்மியத் உலமா முகத்திரை வாஜிப் என்று தான் சொல்லுகிறார்களான்னா அப்படி மட்டும் சொல்லல. ஜம்மியத் உலமாவினுடைய நிலைப்பாடு இதுவாக இருந்தால் சரி, அவங்க இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க மதுஹப் அடிப்படையில் வந்தாலும் வழிகாட்டின் அடிப்படையில் வந்தாலும் அது அவங்களுடைய நிலைப்பாடு, மார்க்கத்தின் நிலைப்பாடு அது கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திட்டு போயிடலாம். ஆனா ஜம்மியத் உலமாவே மக்களை குழப்பக்கூடிய குழப்பமான ஒரு நிலையிலே தான் தங்களுடைய இந்த முகத்திரை தொடர்பான நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி வச்சிருக்கிறாங்கிறத நாங்கள் ஆதாரத்தோடு இப்போது தெளிவுபடுத்த இருக்கிறோம். எப்படி வச்சிருக்கிறாங்க? கடந்த 2016 ஆண்டு 7 மாதம் 19 தேதி தெரண தொலைக்காட்சி, சிங்கள மொழியிலான தெரண தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி அலுத் பார்லிமெந்துவ என்கிற ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில முஸ்லிம் அமைப்புகளை சேர்ந்த பல பேரும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஜம்மியத் உலமா சார்பாக ஜம்மியத் உலமாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பிரதிநிதியாக தஹ்லான் சேர் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த தஹ்லான் சேர் அவங்கள்ட்ட அங்க இருக்கிற ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். என்ன கேள்வி எழுப்புறாரு? பெண்கள் முகத்தை மறைத்துக் கொள்வது தொடர்பாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்கிறத தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லது என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புறாரு. எப்படி பதிலளிக்கிறாரு? முகத்திரை பெண்கள் அணிவதை பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அது ஆப்ஷனல், விரும்பினா உடுக்கலாம், விரும்பலன்னா உடுக்காம இருக்கலாம், அது இஸ்லாம் அதை பத்தி பேசவே இல்லை, இதை நானா சொல்லல என்று சொல்லிட்டு அவர் ஜம்மியத் உலமாவினுடைய ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டுகிறார். அது என்ன புத்தகம்? நாங்க ஜம்மியத் உலமா சார்பாக இனங்களுக்கு மத்தியில நல்லுறவை வெளிப்படுத்துற விதமாக நிறைய புத்தகங்களை வெளியிட்டு வர்றோம், அந்த அடிப்படையில ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் என்று அவர் இந்த புத்தகத்தை எடுத்து காட்டுகிறார். என்ன புத்தகம்? பேரை கூட அவர் வாசிப்பாரு. அந்தவாதி இஸ்லாமிய எந்தும் பெலந்தும் என்கிற புத்தகத்தை எடுத்து காட்டி இந்த புத்தகத்துல ஜம்மியத் உலமா சார்பாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம், இது முகத்திரை அணிவது இஸ்லாத்தினுடைய ஒரு கடமை அல்ல, இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை, அது ஆப்ஷனலாக கொடுக்கப்பட்டது, இஸ்லாத்தினுடைய ஒரு விஷயமே கிடையாது முகத்திரை என்பதை மிக தெளிவாக சிங்கள மொழி தொலைக்காட்சியில மிக அழகாக தஹ்லான் சார் அவர்கள் ஜம்மியத் உலமாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கலந்து கொண்டவர். ஜம்மியத் உலமா சார்பில் சிங்கள மொழியில நடத்தப்படுகிற பெரும்பாலான நிகழ்ச்சிகள்ல இவர் தான் பேசக்கூடிய காட்சியை நீங்க பாப்பீங்க. இவர் இதை பேசுறாரா? பேசினதுக்கு அப்புறம் மக்களுக்கு மத்தியில ஒரு குழப்பமான சூழ்நிலை நீடிக்கிறது. இப்ப முகத்திரை அணியலாமா அணியக்கூடாதா? ஏன் குழப்பமான நிலை நீடிக்குதுன்னு கேட்டா, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக நாடு பூராகவும் நாங்கள் மாற்று மத நண்பர்களுக்காக இஸ்லாம் பற்றிய கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை சிங்களம் தமிழ் மொழிகளில் நடத்தி வருகிறோம். சிங்கள மொழியில சிங்களம் பேசக்கூடியவங்களை அழைச்சி வச்சு இஸ்லாம் பத்தின உங்க சந்தேகங்களை கேளுங்க, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்க தீர்வு சொல்லுகிறோம், இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு தர்றோம் என்று சொல்லி சிங்களத்திலே நடத்துறோம், தமிழ் மொழியிலே நடத்துறோம். இப்படி நடத்துகிற நிகழ்ச்சிகள்ல முகத்திரை தொடர்பாக கேள்வி கேட்கிறாங்க. கேட்கும் போது நாங்க இஸ்லாத்தினுடைய தெளிவான நிலைப்பாட்டை சொல்லுகிறோம். என்ன நிலைப்பாடு? முகத்திரை என்பது இஸ்லாமிய பொதுவான பெண்களுக்குரிய சட்டம் இல்லை, அது நபிகளாருடைய மனைவிமாருக்கு மட்டும் உள்ள சட்டம், இப்ப இருக்கிற தற்கால பெண்களுக்குரிய ஒரு சட்டமாக இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை, குர்ஆனும் அப்படி பேசல, ஹதீஸும் அப்படி பேசல. ஹதீஸ்கள்ல வரக்கூடிய விஷயங்களையும் குர்ஆன்ல வரக்கூடிய விஷயங்களையும் புரியாம எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய உலமாக்கள் என்பவர்கள் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தீர்ப்பை நாங்க சொல்லி வர்றோம். இப்படி நாங்க சொல்லி வர்ற நேரத்தில் இதுக்கு எதிராக வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதித்தவர்கள் எப்படி முகத்திரை அணியக்கூடாதுங்கிறாங்க, அது எப்படி சாத்தியமாக முகத்திரை அணியணும் என்றெல்லாம் பேசினவங்க தெரண தொலைக்காட்சி நிகழ்ச்சியில மிக தெளிவாக என்ன சொன்னாங்க? நாங்க என்ன பிரச்சாரத்தை செஞ்சு வர்றோமோ அந்த பிரச்சாரத்தை சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்ல, அதைத்தான் புக்லையும் நாங்க எழுதிருக்கிறோம் சொன்னாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, தஹ்லான் சேரவங்க ஜம்மியத் உலமா சார்பில் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு முகத்திரை அணியக்கூடாது என்பதுதான் என்று சொன்னதோட தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்? அவங்க நிலைப்பாடு என்ன? பெண்கள் முகத்தை மறைக்கணும், கட்டாயம் மறைக்கணும் அவங்க தான் சொல்லி வர்றாங்க. அது எப்படி இப்படி ஜம்மியத் உலமா சொல்லணும், நீங்க இதுக்கு மாற்று விளக்கம் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா நாங்க அப்படி முடிவெடுப்போம் இப்படி முடிவெடுப்போம் சொல்லி பிரஷர் பண்ண ஆரம்பிச்சதோட ஜம்மியத் உலமா சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள். அந்த அறிக்கையோட லட்சணத்தை பாத்தீங்கன்னா அடுத்து எப்படி இவங்க குழப்புறாங்கிறது புரிஞ்சு. 2016 ஆண்டு 9 மாதம் 11 தேதி இது தொடர்பான அறிக்கையை ஜம்மியத் உலமா வெளியிடுகிறது. என்ன அறிக்கைன்னு கேட்டா, முகத்திரை அணிவது கூடுமா கூடாதா, மார்க்கம் சொல்வது என்ன என்கிறத அதுல அவங்க தெளிவுபடுத்தவே இல்லை.
அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க ஹிஜாப் மாநாடு ஒன்று வைக்க போறோம், அதுல அவங்களோட கருத்தை வந்து தெரிவிங்க. அதை பத்தி அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை. ஹிஜாப் தொடர்பாக ஜம்மியத்துல் உலமாவுடைய முகத்திரை அணிவது தொடர்பான ஜம்மியத்துல் உலமாவுடைய நிலைப்பாடு என்ன, அதைத்தான் கேட்கப்படுகிறது. எப்படி எல்லாம் விளக்கம் சொல்றாங்கன்னு கேட்டா, ஜம்மியத்துல் உலமா வந்து ஃபத்வா குழு, அதுக்கு உஃப குழு, அந்த குழு இந்த குழு எல்லாம் வச்சு நாங்க அப்படி செயல்படுறோம் இப்படி செயல்படுறோம் என்று சொல்லி ஒரு பில்டப் கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு தொடர்ந்து எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 2016 ஆண்டு 7 மாதம் 19 தேதி நடைபெற்ற தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்றில் ஜம்மியாவினால் வெளியிடப்பட்ட சமூகங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் தொடரில் ஹிஜாப் பற்றி பேசக்கூடிய சிறுநூலை மேற்கோள் காட்டி பெண்கள் முகத்திரையிடுவது இஸ்லாமிய வரையறை இல்லை, அது தவறான கருத்து என்று கூறியதாகும். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ப எழுந்திருக்கிற சர்ச்சை என்னையா, 2016 ஆண்டு 7 மாதம் 19 தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில ஜம்மியத்துல் உலமாவுடைய புத்தகம் ஒன்றை மேற்கோள் காட்டி முகத்திரை அணிவது வந்து இஸ்லாத்தினுடைய கடமை கிடையாது, இஸ்லாம் அப்படி சொல்லல என்று சொல்லி சொன்னதுதான் பெரிய சர்ச்சையா போயிடுச்சு என்று சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாங்க, அந்த நூலில் நாங்கள் முஸ்லிம் பெண்களுடைய ஆடை முறை, நிகாபு, ஹிஜாபு சம்பந்தமாக ஏற்படுகிற சர்ச்சைகளை பற்றி எல்லாம் பேசுகிறோம் என்று சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் ஹிஜாப் விடயமாக கூறப்பட்ட மேற்படி கருத்து பற்றி எதுவும் குறித்த நூலில் குறிப்பிடப்படவே இல்லை என்பதை ஜம்மியா பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகிறது. டிவில போய் சொல்றாங்க, இந்த புத்தகத்துல இருக்குது முகத்திரை அணிவது கூடாது, இதுதான் இஸ்லாத்தின நிலைப்பாடு ஜம்மியத்துல் உலமா சொல்லுது. ஆனா அறிக்கையில என்ன சொல்றாங்க, இல்ல புத்தகத்துல அப்படி கிடையாது, டிவி நிகழ்ச்சியில சொல்லப்பட்டது தப்பு, நாங்க அப்படி புத்தகத்துல போடலங்கிறாங்க. இப்ப புத்தகத்துல அப்படி இருக்குதா இல்லையான்னு தேடி பாத்தீங்கன்னா, புத்தகத்தில் தஹ்லான் சார் அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது புத்தகத்துல? புத்தகத்தை இந்த புத்தகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்தவாதி இஸ்லாமிய எந்தும் பெலந்தும் என்கிற இந்த புத்தகத்துல 6வது நூல் இது. இந்த 6வது நூல்ல அவங்க தங்களுடைய புத்தகத்துல 20வது பக்கத்துல போட்டோ எல்லாம் போட்டு எப்படி அதை தெளிவுபடுத்துறாங்க, இப்ப புக்ல இல்லங்கிறாங்க, அறிக்கையில சொல்றாங்க புக்ல இல்லன்னு, டிவில சொல்றாங்க புக்ல இருக்குதுன்னு, புக்ல உண்மையிலே இருக்குது. இப்ப என்ன பாக்குறாங்க, புக்குல சிங்களத்துல போட்டதை தாங்கள் எழுதியதையே தாங்கள் எழுதவில்லை என்று பொய் சொல்பவர்கள் மார்க்கத்தின் பேரால பொய் உண்மை பேசுவாங்களா? எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டா, இந்த புக்ல 20வது பக்கத்துல இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சிகப்பு கலர்ல அழகா கோடு போட்டு எந்தும பிலிபந்த இஸ்லாமிய மகப்பெண்வீம என்று சொல்லி தலைப்பு போட்டுவிட்டு எந்தும சந்தகாவு நிர்ணயக்கையான் ஹய, அதாவது ஆடை தொடர்பாக 6 நிலைப்பாடுகள் என்று சொல்லிட்டு இஸ்லாமிய இகன்வீமட்ட அணுவ மூலிக்க வசையன் இஸ்லாமிய எந்தும சந்தகா நிர்ணயக்கையான் ஹயக் தென்விய ஹெக்க, அதாவது இஸ்லாம் பெண்களுடைய ஆடை தொடர்பாக 6 விதமான நிலைப்பாடுகளை சொல்லுகிறது என்று சொல்லிட்டு முதலாவது நிலைப்பாடாகவே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முகம் கை இந்த 2ஐயும் திறக்க வேண்டும், மற்ற பகுதிகளை மூட வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடுகள். 6 நிலைப்பாட்டுல முதலாவது நிலைப்பாடுங்கிறாங்க. இஸ்திரின் சந்தகா முகுனஹா தேத்த அனி கட்டுவ தக்வா ஹெர சம்பூர்ண சரீரயம வெசீம அனிவாரையை, அதாவது கையையும் முகத்தையும் தவிர்த்து மற்ற உடலினுடைய அனைத்து பாகங்களையும் மூடுவது கட்டாயம். என்ன சொல்றாங்க, முகத்தை மூடுறது கட்டாயம்ங்கிறாங்களா, கையை முகத்தையும் திறந்துட்டு மற்றதை மூடுறது கட்டாயம்ங்கிறாங்களா, மற்ற பகுதியில் மூடுறதுதான் கட்டாயம்ங்கிறாங்க. இதுதான் இஸ்லாத்திர நிலைப்பாடு. முகத்தை கையை கட்டாயம் திறக்கணும், அது நபிமார்களுடைய மனைவிமாருக்கு மட்டுமுள்ள சட்டம், மற்ற பகுதியிலே கட்டாயம் மூட வேண்டும். இந்த நிலைப்பாட்டை இஸ்லாம் என்ன நிலைப்பாட்டை சொல்லுதோ அந்த நிலைப்பாட்டை 6 நிலைப்பாடுகள்ல முதலாவது நிலைப்பாடாக போட்டு புக்குல தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனா ஜம்மியத்துல் உலமாவோட அறிக்கையில என்ன செய்யறாங்க, நாங்க அப்படி புக்ல சொல்லவே இல்லை, புக்க ஆதாரம் காட்டி பேசியமை தவறானது. பேசினது யாரு? தௌஹீத் ஜமாஅத்தாலயா பேசினாங்க? உங்க ஜம்மியத்துல் உலமாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே பேசினாரு, தஹ்லான் சார் தானே பேசினாரு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, மிக தெளிவாக டிவி நிகழ்ச்சியில இஸ்லாத்துக்கு முகத்திரைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அதான் இஸ்லாத்துல நிலைப்பாடு, அதை நாங்க இந்த புக்ல கிரந்தையில போட்டிருக்கிறோம் என்று இந்த கிரந்தைய ஆதாரம் காட்டுறாரு. இந்த கிரந்தையில அது இருக்குது, அவர் சொன்ன மாதிரி தான் எழுதி இருக்கிறாங்க. ஜம்மியத்துல் உலமா அறிக்கை என்ன சொல்லுது, நாங்க அப்படி புக்ல சொல்லவே இல்லை, தவறாக சொல்லப்பட்டுடுச்சு, அப்படி ஒரு புக்ல எழுதி இல்ல என்று சொல்லி மறுக்கிறார்கள். அப்ப என்ன செய்ய வர்றாங்கன்னு கேட்டா, சிங்கள மக்களுக்கு சொல்லக்கல்ல கரெக்டாக சொல்றாங்க, சிங்கள மக்கள்கிட்ட போய் முகத்தை மூடுவது வாஜிபு என்று பேச முடியாது இவங்களால. அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முகத்தை திறக்கலாம், அதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, முகத்தை திறந்து ஆகணும் என்று சொல்லி சிங்கள மக்கள்கிட்ட கரெக்டான இஸ்லாத்தை சொல்லிட்டு முஸ்லீம்கள்ட்ட சொல்லக்கல, முஸ்லீம் பெண்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா முகத்தை மூடித்தான் ஆகணும், அது வாஜிபு. இது 1 நம்பர் ஃப்ராடுத்தனமா இல்லையா? முஃப்தி என்று பெயரை வைத்துக் கொண்டு ஃபத்வா கொடுப்பவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற பிறட்டலான உலறுகின்ற காரியங்களை எல்லாம் ஒரு ஜம்மியத்துல் உலமா என்பவர்கள் பார்க்க முடியுமா? அது மட்டும் கிடையாது. இப்ப நல்லா விளங்கிக்கிறீங்க,
ஜம்மியத்துல் உலமாவினுடைய புத்தகத்தில் முகத்திரை அணிவது, முகத்தையும் கையையும் திறக்க வேண்டும், மற்ற பகுதிகளை மறைப்பதுதான் கட்டாயம் என்று சொல்லி முதலாவது நிலைப்பாடாகவே புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். இதைத்தான் தெஹ்லான் அவர்கள் டிவி நிகழ்ச்சியில சொல்றாரு. அவர் சொன்னதுதான் சரி, இஸ்லாத்துக்கும் முகத்திரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவங்க இணையதளத்தில் உடனடியாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தப்லீக் ஜமாத்தால எதிர்க்க ஆரம்பிச்சதோட எங்க நிலைப்பாடு அது கிடையாது, முகத்தை நாங்க அப்படி புத்தகத்தில் எழுதவே கிடையாதுன்னு சொல்லி தாங்கள் எழுதிய புத்தகத்தையே இல்லை என்று போய் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா, பிரச்சனை ஆனதோட 2016 9ஆம் மாதம் 23ஆம் தேதி கொல்லுப்பிட்டிய ஜும்மா மஸ்ஜித்ல ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் உரையாற்றுகிறார். அந்த உரையில அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஜம்மியத்துல் உலமாவுடைய நிலைப்பாடு பெண்கள் முகத்திரை அணிவது வாஜிபு, அணிந்துதான் ஆக வேண்டும். இதுதான் நாங்க 2007 சொன்னது. 1924 இருந்து ஜம்மியத்துல் உலமா சபையால ஷாவி மதுஹப் படிப்பெல்லாம் தீர்ப்பு சொல்லி வர்றோம். அதனால இது முகத்திரை அணிவது வாஜிபு தான், அணிந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவரு முகத்திரை அணிவது வாஜிபுங்கிறாரு. டிவில சிங்களாக்கள்கிட்ட முகத்திரைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. திருப்பி புக்குல அதையே அழகாக எழுதி வச்சு முகத்திரைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. இணையதளத்தில் நம்ம முஸ்லிமுக்கு சொல்லும் போது அதுக்கு விளக்கம் சொல்றீங்க. இல்ல இல்ல டிவில சொன்னது தப்பு, எங்க நிலைப்பாடு அது இல்லங்கிறீங்க. ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் முஃப்தி என்ன செய்யறார், முஃப்தி சாப் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல முகத்திரை அணிவது வாஜிபு, அதுதான் எங்க நிலைப்பாடு, 2007 அதுதான் நிலைப்பாடு அப்படிங்கிறார். இது உண்மையா? உங்க நிலைப்பாடு ஜம்மியத்துல் உலமாவுடைய நிலைப்பாடு இதுதானா? இதைத்தான் ஏற்கனவே முகத்திரை தொடர்பாக அறிவிச்சிருக்கீங்களான்னு கேட்டா அது அறிவிக்கல, அதுக்கு மாற்றமாக தான் அறிவிச்சிருக்க. அதிலும் போய் சொல்லுகிறார்கள். எத்தனை போய் ஒரு உலமா என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வை பயப்பட வேண்டாம், நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோமே, நரக படுகொலியிலே தள்ளி விடுவார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை போட்டு பொசுக்குவானே, இந்த பயம் வேண்டாம். மார்க்கத்தை வைத்து விளையாடுகிற, மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற, மார்க்கத்தை வைத்து வாழ நினைக்கிற இந்த கேவலமான நிலையை ஜம்மியத்துல் உலமா கைவிட வேண்டும். என்ன சொல்றாங்க, இந்த அவங்களுடைய அடுத்த ஃபத்வாவை பாருங்க. இவர் சொல்றாருல, நாங்க எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் சொல்லி 2016 8ஆம் மாதம் 4ஆம் தேதி முகத்திரை சம்பந்தமாக இவங்க ஒரு ஃபத்வா வெளியிட்டிருக்காங்க. அந்த ஃபத்வாவுல அதுல என்ன சொல்றாங்க, பெண்கள் முகத்தை மூட வேண்டும், கையை மறைக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு சில மார்க்க அறிஞர்களின் கருத்துப்படி ஒரு பெண் தனது முகத்தையும் இரு கைகளின் மணிக்கட்டுகளையும் தவிர உடலின் ஏனைய அனைத்து பகுதிகளையும் மறைக்க வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முகத்தை மறைக்கணும், கையை மறைக்கணும் சொல்லிட்டு. ஆனா சில மார்க்க அறிஞர்களுடைய கருத்துப்படி மணிக்கட்டையும் முகத்தையும் திறக்கணும், இப்படியும் மார்க்கத்தில் இப்படியும் சொல்றாங்க அறிஞர்கள் என்று சொல்லி ஒரு காமனான ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டை சொல்றாங்க. அப்படியும் சொல்றாங்க, இப்படியும் சொல்றாங்க. வாஜிபு தான் நீங்க எழுதியிருக்கிறீங்களா? இதுதான் எங்க நிலைப்பாடு, திறக்கவே கூடாது என்று சொல்லி இருக்கிறீங்களா? அப்படியே சொன்னாலும் தவறு. அது எங்க மார்க்கத்தில் இருக்குது? குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க முகத்தை மூடுவது வாஜிபுன்னு சொல்லி, ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டுங்க முகத்தை மூடுவது வாஜிபுன்னு சொல்லி, அது இன்றைய காலத்து பெண்களுக்குரிய சட்டம் சொல்லி எடுத்து காட்டுங்க. அது நபிகளாருடைய மனைவிமாருக்குரிய சட்டம். அதை கொண்டு வந்து வச்சு பொதுமக்களை ஏமாற்றுகிறார்கள். எப்படி முஃப்தி சாப் எப்படி எல்லாம் பேசுறாருன்னு கேட்டா, 2007 நாம் ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் நிக்காப் வாஜிப் எனும் ஃபத்வாவை வெளியிட்ட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா 2009 வெளியிட்ட ஒற்றுமை பிரகடனத்துக்கு அமைவாக மாற்று கருத்துக்களையும் மதித்து நடக்குமாறு வலியுறுத்துகிறது. 2007 முகத்திரை வாஜிப்னு ஃபத்வா கொடுத்தாங்களாம். 2009 ஒற்றுமை பிரகடனத்தின்படி அடுத்தவங்களோட மாற்று கருத்தை மதிச்சு நடங்க தான் சொல்றோம். மதிச்சு நடந்தீங்களா நீங்க? அது வாஜிப் என்று சொல்லி மார்க்கத்தில் இல்லாத சொல்லிவிட்டு என்ன மதிச்சு நடந்தீங்க நீங்க? மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை தப்லீக் ஜமாத்துக்கு பயந்து எப்படி நீங்க மார்க்கம் என்று திணிக்க முடியும்? குர்ஆன்ல இருந்து வாஜிப் எடுத்து காட்டுங்க, அவ்வளவு ஜும்மா உரை ஆட்டினீங்களே. எந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் வாஜிப் என்பதை நிறுவினீர்கள்? எந்த ஹதீஸ் அடிப்படையில் வாஜிப் என்பதை நிறுவினீர்கள்? இன்றைக்கு கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை வார பத்திரிகைகளில் அலசப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தரப்பாரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். ஜம்மியத்துல் உலமா சார்பாக ஜம்மியத்துல் உலமாவுடைய முகத்திரை தொடர்பான குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கம் என்ற ஒரு விளக்கத்தை போட்டீங்களா? ஷாஃபி மதுஹப் என்ற வழிகட்ட மதுஹபில் இருந்து கொண்டு தப்லீக் ஜமாத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு பெரிய வழிகேட்டை சந்தித்திருக்கிறீர்கள். அது மட்டும் கிடையாது, இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த வாஜிப் என்கிற விஷயத்துல 21 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. முஃப்தி சாஹிப் என்ன சொல்றாரு, முகத்திரை பெண்கள் அணிகிறது வாஜிபா, இதுக்கு 21 பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்கணும். ஏன் இந்த 24 பள்ளி வாயில்கள் உடைக்கப்பட்டதே குரல் கொடுக்க சொல்லி சொன்னீங்களா? தம்புள்ள பள்ளி பிரச்சனைக்கு 21 பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசுங்கன்னு சொன்னீங்களா? ஏங்கன பள்ளியை மூடி வச்சிருக்கானே பேச சொன்னீங்களா? மத்த எத்தனையோ பள்ளிவாசலுக்கு பிரச்சனை வந்தது, மண்ணை பிரச்சனை வந்திருக்கிறது, எத்தனை பிரச்சனை இந்த நாட்டுக்குள்ள இருக்குது.
முஸ்லீம்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று பேசாத முஃப்தி சாப் இந்த ஹிஜாபு வாஜிபா இதுக்கு எதிராக என்ன பிரச்சனை வந்தாலும் பாராளுமன்றத்தில் பேசுங்க. மார்க்கத்திலே இல்லாத ஒரு விஷயத்துக்கு பாராளுமன்றத்தில் பேசணும். முஸ்லீம்கள் இவ்வளவு படுகிற கஷ்டங்களுக்கு பாராளுமன்றத்தில் பேச மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, இணையதளத்தில் என்ன, அதாவது டிவியில முகத்திரை அணியக்கூடாது, அது இஸ்லாமே சொல்லலன்னு சொல்றீங்க. தெளிவான இஸ்லாத்தின் நிலைப்பாட்டை சொல்றீங்க. நீங்க வெளியிட்டு இருக்கிற கிரந்தையில முகத்தையும் கையையும் திறக்கணும், மற்ற பதில தான் மூடணும்ங்கிறீங்க. இணையதளத்தில் என்ன செய்றீங்கன்னா, நாங்க புத்தகத்தில் அப்படியே சொல்லல, தப்பா சொல்லிட்டாங்க என்று சொல்லி முழு பூசணிக்காவ தோத்துக்குள்ள மறைக்கிற வேலையை பாக்குறீங்க. அதுக்கு பிறகு முஃப்தி சாப் என்ன செய்யறாருன்னா, வாஜிப்னு தான் நாங்க சொல்றோம், வேற எந்த கருத்தையும் நாங்க சொல்லல, ஷாஃபி மதுஹப் தீர்ப்பு அப்படிங்கிறாரு. நீங்கள் குழப்பவாதி. ஏன் குழப்பவாதி? மார்க்கத்தை குர்ஆன் சுன்னால இருந்து நீங்க தீர்ப்பு சொல்லாம ஷாஃபி மதுஹப்ல இருந்து தீர்ப்பு சொல்லி இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, இதுல இருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டா, இவர்களுக்கு மார்க்க தீர்ப்பு சொல்லுவதற்கு குறைந்தபட்ச தகுதி கூட கிடையாது. குர்ஆன் சுன்னா பத்தியே தெரியல, ஹதீஸ்களை பத்தியே தெரியல. இவர்கள் மதுஹபுகளை தலையில மைக் ஆன் பண்ணினா மூளை ஆஃப் ஆயிருது. இவங்களுக்கு மைக் ஆன் பண்ணிட்டோம்னா, மிம்பருக்கு ஏறி மைக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா மூளை ஆஃப் ஆயிருதா, மதுஹப் மட்டும் தான் மூளைக்குள்ள வருகுது, குர்ஆன் சுன்னா வருது இல்ல. அப்ப என்ன வழங்கனே, இவர்களுக்கு அடிப்படை தகுதி கூட ஃபத்வா வழங்குவதற்கு கிடையாது. இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த கட்டமைப்பே பொய்யானது, போலியானது. சொல்றாங்கல்ல, எங்களிடத்தில் 30க்கும் மேற்பட்ட முஃப்திகளை நாங்கள் வைத்திருக்கிறோம், ஃபத்வா குழு ஒன்று வைத்திருக்கிறோம், உபகுழு ஒன்று வைத்திருக்கிறோம், நாங்க அதுல கூடித்தான் இந்த ஃபத்வாவை சொல்லுவோம். இதுல கூடித்தான் இந்த ஃபத்வாவை எடுத்தீங்களா? இந்த புக்கை எந்த ஃபத்வா குழு சரி பார்த்துச்சு? அந்த டிவில பேசுறதுக்கு எந்த ஃபத்வா குழு அனுமதி கொடுத்துச்சு? இப்ப முஃப்தி சாப் பேசினதுதான் ஃபத்வா குழுடைய முடிவா? இதுதான் உங்க நிலைப்பாடா? புக்குல உள்ளது உங்க நிலைப்பாடா, அல்லது முஃப்தி சாப் பேசினது உங்க நிலைப்பாடா? அப்ப இது போலி, பொய். இவங்க கூடுறதும் இல்ல, மசூரா பண்றதும் இல்ல, தீர்ப்பு சொல்றதும் இல்ல, ஆளுக்கு ஃபத்வா சொல்லி வெளியிட்டு போறாங்களே தவிர எந்த விதமான ஒரு ஆய்வும் குர்ஆன் சுன்னா பற்றிய தெளிவும் இவர்களிடத்தில் இல்லை. அப்படி செய்வதாக இவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம முஸ்லிம்களுக்கு ஒரு நிலைப்பாடு, மாற்று மதத்தவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு, முனாஃபிக்தனமா நடந்து கொள்றாங்க. முஸ்லிம்கள்ட்ட முகத்திரை அணிவது கட்டாயம் வாஜிபுங்கிறாங்க. சிங்களாக்கள்கிட்ட போய் கையை முகத்தையும் திறந்துக்கலாம் என்று தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அவங்கள்ட்ட ஒரு முகம், இவங்கள்ட்ட ஒரு முகம் என்பது தெளிவாக இல்லையா? அதோட இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கிறேன்னு தெரியுமா, இந்த ஃபத்வா குழுல இந்த தௌஹீது பேர்ல இருக்கிற கொஞ்சம் போலிகளும் இருக்குது. இந்த இஸ்மாயில் சலபியின் தொத்தரு, முபாரக் மதனியின் தொத்தரு, மற்ற சில மதனிகள், இவங்களை எல்லாம் சேர்த்து தான் ஃபத்வா குழு போட்டிருக்கிறாங்களாம். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இவர்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யும் போது நாங்க தௌஹீதுவாதிகள், உங்க தௌஹீது லட்சணம் ஷாஃபி மதுஹப்ல தொங்கிக்கிட்டு நிக்குது. அவர் நாங்க ஜம்மியத்துல் உலமா ஃபத்வா கொடுக்கும் ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் தான் ரிஸ்வி முஃப்தி சொல்றாரு. இப்போ உங்க நிலைப்பாடு என்ன? ஏமாத்துறானா இல்லையா? தௌஹீதுன்ற பேர்ல உட்கார்ந்துகிட்டு அவங்களோட சேர்ந்துகிட்டு இவர்களும் ஏமாற்றுகிறார்கள். இவங்க மதுஹபுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஷாஃபி மதுஹப்காரனா, இவங்க போலி தௌஹீதுகள். இவர்கள் ஷாஃபி மதுஹப்காரர்கள். ஏன்? இந்த மதுஹபினுடைய கட்டமைப்பு கீழே இருக்கிற ஜம்மியத்துல் உலமாவோட தான் இவர்கள் ஒட்டி உறவாடி கொண்டிருக்க. யாரு? இந்த இஸ்மாயில் சலபி, முபாரக் மதனி, மற்ற மதனிகள், இந்த தாசிம் மௌலவி, இது போன்ற நிறைய பேர் அதுக்குள்ள இருக்கிறாங்க. பொய் தௌஹீத் பேர் பேனரை கட்டிக்கிட்டு நாங்களும் தௌஹீத்வாதிகள் சொல்லிக்கொண்டு ஷாஃபி மதுஹபுவாதிகளாக இருக்கிறார்கள். இவங்களோட நிலை என்ன? முஃப்தி மட்டுமில்ல, இவர்களும் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறார்கள். அப்ப இந்த முகத்திரை வாஜிப்னு முஃப்தி தன்னிச்சையா சொல்றாரு, ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் நாங்க தீர்ப்பு சொல்லுவோம்ங்கறாரு. இதுக்கு நீங்க உடன்படுறீங்களா இல்லையா? தெளிவா சொல்லணுமா இல்லையா? அது மட்டும் இல்ல, இதுல இணையதளத்துல கேள்வி கேட்டது ஜம்மியத்துல் உலமா என்னன்னு கேட்டா, நீங்க முகத்திரை வாஜிப்னு சொல்லி முஃப்தி சாப் சொல்றாரு, ஆனா புத்தகத்துல அப்படி கிடையாது, புத்தகத்துல அதுக்கு மாற்றமா இருக்குது, என்ன விவரம் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லணும்? குர்ஆன் சுன்னா அடிப்படையில இந்தா இருக்குது ஆதாரங்கள், இது வாஜிப்னு நிறுவனம். அதை விட்டு போட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விரைவிலேயே ஒரு ஹிஜாப் மாநாடு நடத்த இருக்கிறோம், அந்த மாநாட்டிலே உங்கள் கருத்துக்களையும் அந்தந்த கருத்துல உலமாக்கள் வந்து தெரிவிக்க முடியும். மொத்த தலைக்கு முட்டு காலுக்கு முடிச்சு போடுற வேலையா இது? தீர்ப்பு சொல்லுங்க, தீர்ப்பை கேட்டா இல்ல நாங்க மாநாடு போட போறோம். எங்கடா போறேன்னு கேட்டா உமலுக்குள்ள தேங்காய் தான் இருக்குங்கிறான். எங்கடா நீ எங்க போறேன்னு கேட்டா கடைக்கு போறேன் இல்லாட்டி சாப்பிட போறேன்னு சொல்லணும், அதானே பதில். ஆனா எங்க போறேன்னு கேட்டா இல்ல என் பேக்குக்குள்ள தேங்காய் இருக்குது. இது மாதிரி கதையாக முகத்தை மூடுறது கூடுமா கூடாதா, மார்க்க தீர்ப்பு என்னன்னு கேட்டா நாங்க ஹிஜாப் மாநாடு போட போறோம், அங்க வந்து உங்க கருத்தை சொல்லுங்க. அவன் கருத்து சொல்ல வரல, உங்க கருத்து என்னன்னு கேட்டிருக்கிறான். நீங்க போட்ட ஹிஜாப் மாநாட்டு லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? இந்த வெள்ளம் பெட்டியல ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி ஹிஜாப் மாநாடுன்னு போட்டாங்க. போட்டு இதே கருத்தை மூடித்தான் ஆகணும் என்று மௌலவி வந்து மைக்க கடிச்சு துப்புற அளவுக்கு பேசினாரு. அங்க ஒரு தௌஹீத் சகோதரன் எழும்பி எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்குது,
முகத்திரை சம்பந்தமா ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, இது நபிகளாருடைய மனைவிமாருக்கு மட்டும் உள்ள சட்டம்னு சொல்லி கேட்க போன நேரத்துல அவரை ஏசி துன்புறுத்தி அடித்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினீர்களா இல்லையா? முகத்திர மாநாடாம். இவங்க மாநாட்டில் வந்து கருத்து சொல்ல வந்தவனை தாக்கி இருக்கிறீர்கள். ஒரு கருத்தை வேற ஒற்றுமை பிரகடனம் 2009 ஒற்றுமை பிரகடனத்தின்படி மாற்று கருத்துடையவர்களின் கருத்துக்களை மதிக்க வேண்டுமா? நீங்க வெள்ளம் பெட்டிய ஹிஜாபு மாநாட்டில் மாற்று கருத்து சொன்னவருடைய கருத்தை மதித்தீர்களா மிதித்தீர்களா? அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்பவர்கள் ஃபத்வா கொடுப்பதற்கோ சமூகத்தை பற்றி பேசுவதற்கோ மார்க்கம் பற்றி பேசுவதற்கோ கடுகளவும் தகுதியற்றவர்கள். அதிலும் குறிப்பாக ரிஸ்வி முஃப்தி என்பவர் வசதி படைத்தவர்களுக்கு சாதகமாகவும் தங்களுடைய தப்லீக் ஜமாத்துக்கு சாதகமாகவும் ஷாவி மதுஹபை ஆதரித்தும் பேசக்கூடியவர். இவருக்கும் குர்ஆன் சுன்னாவுக்கும் முனை அளவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர்கள் ஃபத்வா கொடுப்பதற்கு அருகதையற்றவர்கள். ஆகவே பொதுமக்களே, குர்ஆன் சுன்னாவில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த குர்ஆன் சுன்னாவுடைய கருத்துக்களை உள்வாங்கி அல்லாஹ் சொன்னதை பின்பற்றி நபிகள் நாயகத்தை பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறி